கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாய் பார்க்கிறதுலே மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்ப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவஜனமே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீங்க ஏன் பாடுபடுகிறீர்கள்? தேவனை அறியாத ஜனங்கள் இன்றைக்கும் பாடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பாடுகளையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய எல்லா துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால தான் யோவான் 16:20 சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. தேவஜனமே, நீங்க இந்த சுவிசேஷ வார்த்தைகளை மற்றொரிடத்திலும் சொல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நீங்க இந்த சுவிசேஷத்தை சொன்னாதான், ஐயோ, என் துக்கத்தை சுமக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறாரா? எத்தனை பெரிய துக்கத்திலே நான் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை துக்கங்கள் கொன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். இந்த துக்கமான வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவிப்பார் ஒருவர் இருக்கிறாரா என்று தேவனை அறியாத ஜனங்கள் வெளியில் இருந்து கதறி கொண்டிருக்கும் போது, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்னா, நம்முடைய துக்கங்களை சுமக்கிற ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி பாருங்க. அதே அதிகாரத்தின் 5வது வசனம் இப்படியே சொல்லுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கு சமாதானம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பனுக்கும் சமாதானம் இல்லை. கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லை. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில சமாதானமே என் குடும்பத்துக்கு இருக்காதா? சமாதானத்தை நான் எங்கு போய் தேடுவேன் என்று எத்தனையோ பேர், தேவனை அறியாத ஜனங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டியது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் சொல்லும்போது, சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிகிறவர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சமாதானத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுவார்கள். தேவஜனமே, அது மாத்திரமல்ல, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவஜனமே, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 22-24 வசனம் அதைத்தான் சொல்லுது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு, பாவங்களுக்காக ஸ்தோத்திரம் சாகிற ஒரு அனுபவம் இருக்கிறதா, நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படிங்க? அதற்காக அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அங்கே பார்த்தோம் நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னு, இங்கே பார்க்குறோம் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். குணமாகிறோம் சொன்னாங்க, இங்கே குணமானீர்கள் வசனம் சொல்லுது. பிரியமான தேவஜனமே, பாவத்தின் நிமித்தம் வந்த எந்த வியாதியின் கொடுமைகளாக இருந்தாலும், ஸ்தோத்திரம், பலவீனத்தின் கொடுமைகளாக இருந்தாலும், சாபத்தின் காரியங்களாக இருந்தாலும், அவர் நம்முடைய பாவங்களை, சாபங்களை, நோய்களை சிலுவையிலே சுமந்தபடினாலே அவருடைய தழும்புகளால் குணமானோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன சாபக்கட்டுகள் இருந்தாலும், பாவக்கட்டுகள்ல இருந்தாலும், என் துக்கத்தை சுமக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? இந்த வியாதியை என்னால் தாங்க முடியல, இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதற்கும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பாவங்களை சுமக்கிறதற்கும் ஒரு தேவன் உண்டு என்பதை நாங்கள் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வந்து, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்கிற சத்தியத்தை நாங்கள் தெரிவிக்க, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.